Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விவசாய நிலங்களில் தோல் தொழிற்சாலை கழிவுகளை கொட்டிச் சென்ற தொழிற்சாலைகள் மீது மாவட்ட நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதியில் இயங்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அதனுடைய தொழிற்சாலை கழிவுகளை ஏற்கனவே பாலாற்றில் கலக்கவிடுவதாக ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டானது எழுந்து வந்தது. மேலும் பாலாறு மாசடைந்து வருவதாக ஏற்கனவே நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியானது செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இதைத் தொடர்ந்து இதன் எதிரொலியாக தேசிய பசுமை தீர்ப்பாயமானது தாமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. மேலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நோட்டீஸும் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் இன்று வாணியம்பாடி நகரப்பகுதியில் இயங்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் அதனுடைய கழிவுகளை பாப்பாநேரி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு நடுவே மூட்டை மூட்டைகளாக கொட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதனால் விவசாயத்தை பாதிக்கும் வகையிலும் மேலும் நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் மாசடையும் வகையில் செயல்பட்டு வரக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து சீனிவாசன். இந்த கிராமத்துல சட்டவிரோதமா தோல் கழிவுகளை கொண்டாந்து பட்டா நிலத்துல பள்ளிக்கூடம் இருக்கிற இடம், குழந்தைங்க டெய்லி போற இடம், இந்த இடத்துல தோல் கழிவுகளை கொட்டியிருக்காங்க. இதுக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். எந்த அதிகாரிகளும் சரியாபடி கண்டுக்கிறதில்ல, ஆட்சியாளர்களும் கண்டுக்கிறதில்ல. அதே போல ஆலங்காயம் ரோட்ல வழிபோக்கெல்லாம் கழிவுகளை கொட்டி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அதுக்கு தகுந்த அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் நடவடிக்கை எடுக்கணும். வர்ற வழியில் ஒரே துர்நாற்றம், இந்த வழியில் போக முடியல 2 நாளா, அவ்வளோ பிரச்சனை. இந்த குப்பையை பிரித்து பார்க்கும்போது இந்த குப்பையில் இந்த ஐடி இருந்தது, பில்லு. போயிட்டு நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் பெரியவங்கெல்லாம் போயிட்டு ஒரு 10 பேர் கேட்டதுக்கு அவங்க சரியான பதில் சொல்ல. நீங்கள் போய் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த துறை ரீதியாக மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் காவல்துறையும் இன்னும் இருக்கிற ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் எல்லாரும் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். நைட்டாக மக்களால் தூங்கிட்டு இருக்கும் போது கழிவுகளை கொட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கம்பெனி கழிவுகளை, தோல் கழிவுல இருந்து கொட்டிட்டு போயிட்டு பாப்பாநேரி கிராமத்தில் ஊர் உள்ளே கொட்டிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் பக்கத்தில் விவசாய நிலத்துலேயே கொட்டிட்டு இருக்கிறாங்க. போய் கேட்டோம் நாங்கள். அதில் ஒரு பில்லு இருந்துச்சு, ஒரு 50 பில்லு எங்கிட்ட இருக்குது. ப்ரூஃப் வச்சு திரும்ப கேட்டோம், சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலை. போய் கேட்டதுக்கு உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க, நாங்கள் கொட்ட கிடையாது. பில்லை வச்சு எதுவுமே கேட்டோம், நாங்கள் ப்ரூஃபோடு கேட்டோம். அவங்க சரியான ரெஸ்பான்ஸும் பண்ண கிடையாது. உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கலான்ற சரியான ஆக்ஷன் எடுக்கணும். துறை ரீதியாக ஆக்ஷன் எடுக்கணும். நைட்டாக கொட்டிட்டு போயிடுறாங்க. மிக அதிகமான துர்நாற்றம் வீசக்கூடிய தோல் கழிவுகள், குப்பைங்க, தோல் கழிவுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் குடியிருக்கிற பகுதி, அதே மாதிரி குடி தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதி, மக்கள் இதை போக்குவரத்தாக யூஸ் பண்ணுற சாலை ஓரங்களிலும், அதே மாதிரி ஸ்கூல் பசங்க போய் வர பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி ஃபுல்லாக, ஒரு டாடா ஏசி வண்டி ஃபுல்லாக குப்பைங்களை எடுத்து கொட்டிட்டு போயிருக்காங்க. அந்த குப்பை யார் கொட்டினாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியல. நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நைட் டைமில் கொட்டிட்டு இருக்காங்க. நான் அதை கேட்டதுனால அவங்க தகுந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவங்க உங்களால் முடிஞ்சதை போய் பண்ணிக்கங்க, நீங்கள் நாங்கள் துறை ரீதியாக நாங்கள் சந்திக்கிறோம்னு சொன்னதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ இப்போ பண்ணுங்கன்னு சொல்லி சிம்பிளாக சாதாரணமாக சொல்கிறாங்க. இதை தகுந்த நடவடிக்கை எடுத்து இதுக்கான தீர்வு காணும். அப்படி இல்லைனாக்கா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு சாலை மறியல் போராட்டத்துக்கு ஈடுபட்டு இது துறை ரீதியாக கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாகவும் இந்த வளையாம்பட்டு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஆலயம் ஒன்றியத்தில் இருக்கிற எங்களை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலியமாகவும் இது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இந்த குப்பை கொட்டுற வண்டிகளை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக எடுத்து வச்சிருக்கோம். இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுக்கிறோம். அந்த வண்டி மூலியமாக வண்டியும் இது சீஸ் பண்ணி அவங்கள தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்.